இந்த ஆன்மீகம் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போல்லாம் வந்து கோலம் போடாமல் ஸ்டிக்கரில் ஒட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சமாவது ஒரு அரிசி மாவில் மிக இடத்த கொஞ்சம் தூய்மைப்படுத்திட்டு அரிசி மாவுனால் கோலம் போடணும். அதில் என்ன அப்படின்னா, எறும்புகளுக்கு அது உணவாகும். ஒரு எறும்பு வந்து பொதுவாக ஒரு புண்ணிய பாவம் அப்படிங்கிறதுனால தான் மனிதனுக்கு வந்து எல்லா துன்பமும் வருது. புண்ணியம் அதிகமாக இருந்தால் குறைந்த உழைப்பில் அதிகமான பலன், நல்ல சௌக்கியத்தை கொடுக்கும். பாவம் நாம் அதிகமாக பண்ணியிருந்தோன்னா எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கு உண்டான பலன் நமக்கு வராது. இப்போ இதில் என்ன அப்படின்னா, குறைந்த ஒரு செயலை செஞ்சுட்டு அதிகமான ஒரு பலன் நமக்கு வரா மாதிரி பூஜையில் உள்ள எல்லா காரியங்களையுமே அந்த காலத்தில் தொகுத்துருக்கா. இப்போ ஒரு எறும்பு போய் அந்த அரிசி மாவில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன வயிறு இருக்குது. அது வந்து வயிறு நிறைய சாப்பிட்றது, அது மாதிரி நிறையா எறும்புகள் இருக்குது. அது உலகத்தில் ஒரு உயிரினம். அது அப்படி இருக்கும்போது அது ஏகப்பட்ட பேருக்கு அந்த வயிறு நிரம்பி போகிறது அந்த கோலம் போடுறதுனால. அதனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சுத்தம் பண்ணுறதுலேருந்தே ஒரு புண்ணியம் வருது பாருங்க. வந்து அதை மாதிரி பல பேருக்கு சாதம் போட்ட பலன் அதனால் வருது நமக்கு. அதனால் இந்த அரிசி மாவில் நான் சொல்கிறேன், அரிசி மாவில் தூய்மைப்படுத்த சொல்லியிருக்கிறார்கள் இடத்தை. அது வந்து நம்ம பூஜை அறைகளில் செய்யலாம். அந்த ஒரு சுத்தமானது நமக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 பலனை தரும். அதனால் நம்ம வந்து சாணி தான் தெளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பழைய காலத்தில் இப்படி ஒரு முறை வச்சுருந்துருக்கா. அது வந்து அந்த காலத்துக்கு தக்கவாறு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அதே தூய்மை நமக்கு கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு என்ன சமன்பாடு, சமதளம் கிருத்துவான்னு சொல்லியிருக்கிறதுனால சமன்பாடு பூமி இருக்குது. ஆனால் இந்த கோலங்களையெல்லாம் நம்ம மாற்ற வேண்டாம். கண்டிப்பாக அதை வந்து நம்ம பின்பற்றலாம்.